ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில யாருக்கு சீட் வழங்குவது என அதிமுக திணறி வருவதா கூறப்படுது. தமிழகத்துல காலியாக இருக்கிற 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதிமுகவிடம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கோரி கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 மாநிலங்களவை இடங்கள் அவர்களிடம் இருப்பதால காங்கிரசின் ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பது நிராகரிச்சு ஒரு மாநிலங்களவை இடத்தை கொடுத்து சலசலப்ப முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. மறுபுறம் அதிமுக வசம் உள்ள 2 இடங்கள்ல ஒரு இடம் தம்பிதுரைக்கே மீண்டும் அளிக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. மற்றொரு இடம் கூட்டணியில இடம்பெற்றுள்ள அன்புமணி, ஜி.கே. வாசன் ஆகியோர்ல ஒருவருக்கு வழங்கப்படலாம் அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கு. ராஜ்யசபா சீட் வழங்கினாதான் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு அடம்பிடிக்கும் தேமுதிகவுக்கு வழங்கலாமா, கூட்டணியை பலப்படுத்த 2 இடங்களையும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கலாமா அல்லது 2 இடங்களையுமே அதிமுக வைத்துக் கொள்ளுமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் இந்த நிலையில எழுந்திருக்கு.